நேரம் நெருங்கிருச்சு. இன்றைக்கி வாக்கு போடுற நாளுடைய நேரமும் குறுகிக்கிட்டே இருக்கு. எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா? எல்லோரும் ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மறந்துடாதீங்க. ஏன்னா இது கட்டாயமாக இருக்குது. இந்த ஆட்சியை நமக்கு பாதகமான எத்தனை ஒன்றா ரெண்டா பாபரி மசூதி இடிப்பிலிருந்து, முத்தலாக்கு சட்டத்திலிருந்து, அங்கே காஷ்மீரில் ஒரு கோயிலில் வச்சே பலாத்காரம் பண்ணி சிறுமியை சீரழித்த அந்த குன்ற அந்த காட்சியிலிருந்து எத்தனை கொடுமைங்க. மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லி ஒரு குடும்பத்தையே கொண்டார்களே. ஒரு குரானை ஹிஃப்ஸ் பண்ண ஹாஃபில் குரான் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்த போதே அடித்து கொண்டாங்களே. எத்தனை அவலங்கள், எத்தனை கொடுமைகள், எத்தனை கொடூரங்கள். கொஞ்சமா நஞ்சமா இத்தகைய ஆட்சி இருந்து 2 தடவை இருந்துட்டாங்களே. இன்னும் இருக்கணுமா? ஓட்டு போடுற போது துவா கேட்டு அழுது தான் பட்டம் நமக்குனே. யாரெல்லாம் எங்களுக்கு தாங்காது. இன்னும் எங்களுக்கு சோதனையை தந்துடாத, எங்களுக்கு சோதனையாக ஆக்கிறாத, எங்களுக்கு வேதனையும் தந்துடாத. எங்களுக்கு சோதனையும் வேண்டாம், வேதனையும் வேண்டாம். எங்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான முதல் பாதுகாவலனாக உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் எடுக்கலை. அண்ட் தென் அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை எங்களுக்கு மிகச்சிறந்தவர்களாக ஆக்கி கொடு. ஆகவே யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடு, எங்களுக்கு அந்த நிலையை தா என்பதாக நான் துவா கேட்டு தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக போடுங்க. ஓட்டு போடுவது என்பது முக்கியமான வேலை. இதை யாராவது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை கூட விட்டுறாதீங்க, ஒருத்தரையும் விடாதீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற யாரையும் விடாதீங்க. எல்லாரையும் கொண்டு போய் ஓட்டு போட வேண்டிய அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது நம்மீது இன்று கடமையாக இருக்கு. கட்டாயம் செஞ்சாகணும். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கூட சோம்பேறிப்படாதீங்க. அத்தனை பேரும் போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு கூட நமக்கு எதிராக கிளம்புவதற்கான ஆட்களை கொண்டு வந்து நிறுத்திவிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனம் தேவை. நமக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்கிறது ரொம்ப வெளியே நல்லா தெரியுது. எல்லார்ட்டையும் குறை இருக்கத்தாங்க செய்யுது. யார்கிட்ட குறையில்லை? எந்த மனுஷன்ட்ட குறையில்லை? குறையில்லாத மனிதன் இருக்கிறானா? ஆனால் அதில் யார் நமக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்கிற ரீதியில் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே ஓட்டளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். யார் எவர் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் ஒன்றா தான் நின்றோம். என்ஆர்சி என்பிஆரில் எல்லாரும் தான் நின்றோம். பெண்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாரும் ஒன்றா தானே நின்றோம். இருக்கு இங்கே நின்றோம். வெள்ளிக்கிழமை ஜிம்மா முடிச்சுட்டு போய் அங்கே நின்று கூச்சல் போட்டோம், ஸ்லோகன் ஷவுட்டிங் போட்டோம், எல்லாரும் நின்றோம். அப்படிப்பட்ட அந்த கேம்புகளுக்கு அனுப்புவதற்கான நம்மை 2ஆம் தரம் கூட கிடையாது, 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கான முயற்சியிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒரு ஓட்டை கூட நீங்கள் விட்டுறாதீங்க. அத்தனை ஓட்டுக்களையும் கொண்டு போய் சேர்த்து அங்கே இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நமக்கு என்றென்றும் அந்த உரிமையும் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட்ட நிலையில் வாழ்வதற்கான அத்தகைய நிலைகளை நாம் எடுப்போம். யா அல்லாஹ் எங்களுக்கு அநீதங்களையும் அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் எங்கள் மீது மோசமான பார்வையை கொண்டு எங்களை ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்களை யா அல்லாஹ் இறக்கிவிடு. யா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த விதமான பெரும்பான்மையும் கிடைக்காத மிக குறைந்த அளவிலான அந்த வாக்குகளே கிடைக்கக்கூடிய நிலையில் ஆக்கிவை. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களின் மீது ரொம்ப கரிசனமும் அன்பும் பாசமும் எங்களுக்கு அந்த உரிமையையும் சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய மக்களை வெல்லச் செய்து அவர்களை ஆளச் செய்து அதிலே நாங்கள் நிம்மதியாக இருக்கச் செய்ய. யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.